துலா ராசிக்குண்டான மார்ச் மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதம் உங்களை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றாலும் வக்ரகதிக்கு வருகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு உச்ச கிரகம் வக்ரமானால் நீச பலனை அடையும், நீச கிரகம் வக்ரமானால் உச்ச பலன்களை அடையும். ரெண்டு காம்பினேஷனும் இப்போ நடக்க போகுது உங்கள் ராசியில், உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்து. ஏன்னா உங்களுடைய ஆள்றது, நீங்கள் எப்படி, நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்க, உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன, உங்களுக்கு என்ன மாதிரி கர்மா, இந்த பிறவி எப்படி வாழ போகிறீங்க அப்படிங்கிறது சொல்கிறது உங்களுடைய ராசி அதிபதி, உங்களுடைய லக்னாதிபதினு நம்ம சொல்லுவோம். இப்போ ராசிக்கு பார்க்கும்போது சுக்கிரன் தான் இந்த விஷயத்தெல்லாம் செய்ய போகிறார். ஒரு மாத காலங்களாக ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். அப்போது கொஞ்சம் தொழில் ரீதியாக, உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள், நோய் நொடிகள் இதெல்லாமே கொடுத்தாலும் கூட ஓரளவுக்கு பண வரவு, உச்சத்துக்குண்டான பலன் இல்லையா, அதனால் ஓரளவுக்கு பண வரவு இதெல்லாம் நல்லா ஏற்படுத்தி கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி. அதே போல இந்த சுக்கிரன் வக்ரமாகிறார். அப்போ சுக்கிரன் நீசமாகிறார்னு அர்த்தம். அப்போ வலு இல்லாமல் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ வலு இல்லாமல் இருக்கும்பொழுது புதுசாக தொழில் தொடங்குறது, புதிய முயற்சிகள் எடுப்பது இதெல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது. அப்போ உங்களுக்கே வலு இல்லைங்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு போய் பஞ்சாயத்து பண்றது, அடுத்தவங்களோட விஷயத்தை தலையிடுறது, அடுத்தவங்களுக்காக பரிந்துரை பண்ணுவது, அடுத்தவங்களுக்காக உதவி செய்வது அப்படிங்கிற விஷயத்துல போகும்பொழுது நீங்க அங்க உங்களைய இழப்பீங்க, அல்லது உங்களுக்கு அந்த இடத்துல அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்குது. அதனால கொஞ்சம் கவனமா இருந்து எந்த விஷயமாக இருந்தால் செயல்படுத்தணும். ஏன்னா அவர் 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால, 8ன்னு அவமானம்னு சொல்றோம் இல்லையா. அப்ப இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, யூடியூப் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இந்த மாதம் இருப்பது சிறப்பு. இருப்பது என்னவோ அதை வைத்து கடந்து கொள்வது என்பது இந்த சுக்கிரன் உச்சமாகி நீசமானதுக்கு உண்டான பலனை கொடுக்க போகுது. ஓகேங்களா. அப்ப ராகுவோட சேரும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்டெண்டா பண்ணி கொடுக்கும். நல்லதா இருந்தாலும் எச்சு பண்ணி கொடுக்கும், கெட்டதா இருந்தாலும் எச்சு பண்ணி கொடுக்கும். அப்போ உங்க வீட்டுல யாராவது துலா ராசி, துலா லக்னம் இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன்ல இருக்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா, ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்டமும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். சுக்கிரனும் குரு பரிவர்த்தனை ஆகிறதுனால நிறைய பெண் குழந்தைகள் சார்ந்த தப்பான பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே அவங்க ஜாதத்துல பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தால் தான் இது நடக்கும். ஸோ உங்க குழந்தைகள் அந்த மாதிரி உங்க ஜாதத்துல இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்க வச்சுக்கோங்க. இந்த ஒரு மாதம், இந்த ஒரு மாசம் மட்டும்தான். சுக்கிரன் மறுபடி போயிட்டாருன்னா, அந்த ராகு கீழே இறங்கிட்டாருன்னா அதனுடைய தாக்கம் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிடும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அடுத்தது உங்களுக்கு செவ்வாய். இந்த செவ்வாய் போய் லக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் இருக்காரு. அப்ப 2 கூடையவரும் மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் இருக்கிறது யோகம். காசு, பணம், சொத்து சேர்க்கை ஏதோ ஒன்று வரும். கணவன் மூலமாக மனைவிக்கும், மனைவி மூலமாக கணவருக்கும் ஏதாவது ஒரு பணவரவு வரும். நல்ல வரன்கள், திருமண வரன்கள் அமைஞ்சு வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அடுத்தது குரு. இந்த குரு நம்ம ஆஸ் யூஷுவலா சொல்லியிருக்கோம், உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்க குரு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பெல்லாம் தாராளமா வரும். அது வரைக்கும் பண வரவு, வீடு, சொத்து சோகத்துக்கு குறைவில்லாம வச்சிருப்பார் அப்படிங்கிறது அமைப்பு. அடுத்தது பாருங்க, துலா ராசிக்கு சனி பகவான். இந்த சனி யார்? உங்களுக்கு 4 மற்றும் 5ஆம் அதிபதி. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் 5ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகி போகிறார். அப்ப 5ல சனி இருந்து கொஞ்சம் பித்திரு தோஷங்கள், குலதெய்வத்துக்கு வழிபாடுகள் செய்ய முடியாம இருக்கிறது, குலதெய்வ தோஷங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டதால அடுத்தது 6ஆம் இடங்கள் சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானத்துக்கு போறார். அப்ப எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 2.5 வருஷத்துல உண்டு. வேலை வாய்ப்புகள், நல்ல வேலை அமைஞ்சு வர்றது, உங்களுக்கு உண்டான நீங்க என்ன மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது போல சார்ந்த ஒரு வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் சனியை பொறுத்த வரைக்கும். சனி 4, 5 கூடையவராக இருக்கிறதுனால 4ஆம் அதிபதி 6க்கு போகும்போது வீடு கட்டுவீங்க, இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க, லோன் போட்டு வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பாருங்க, உங்களுக்கு புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாருங்க உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதி இங்க நீசமாயிட்டு இருந்தார். இப்ப அவர் வக்கரமாகிறார். எப்படி உச்ச கிரக வக்கரமான நீசமான பெறுதோ, அப்ப நீசமான புதன் வக்கரமாக உச்ச பலனை அடைந்தே தீரணும். அப்போ 9ஆம் அதிபதி உச்சம். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் உச்சமாக இருந்தாலோ, அல்லது புதன் உச்சமாக இருந்தாலோ, அல்லது சுக்கிரன் வக்கரமாக இருந்தாலோ, புதன் வக்கரமாக இருந்தாலோ இந்த பீரியட்ல ஏதாவது ஒரு ஜாக்பாட் கிடைக்கும். அது குறிப்பிட்டு வக்கரமாகணும். வக்கரத்துக்கு தான் பலன் ஜாஸ்தி. அஸ்தங்கத சூரியனோட சேரும்போது அஸ்தங்கதமாகுதுன்னு சொல்றோம். ஆனா அஸ்தங்கதம் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணிடுது. ஆனா வக்கரம் தான் ஸ்பாட்ல பண்ணுது. அப்போ உங்க ஜாதகத்துல புதன் வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக பூர்வீக சொத்து, அப்பா மூலமாக உதவிகள், வெளிநாடு வெளியூர் பயணங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீசம் பெற்று வக்கரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உயர்கல்வி சார்ந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா வரும். இது உங்க ஜாதகத்துல புதன் ராகு சேர்க்கை இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். புதன் வக்கரமாக இருந்தாலும் புதன் ராகு சேர்க்கை இயற்கையாகவே ஜாதகத்துல இருந்தால் படிப்பு தடை வந்திருக்கும்,
அல்லது படிப்புக்கு உண்டான வேலை கிடைச்சிருக்காது, அல்லது படிப்புக்கு உண்டான வேலைக்கு உண்டான ஒரு நல்ல சம்பளம் கிடைச்சிருக்காது. இதெல்லாம் புதன் ராகு சேர்க்கை காம்பினேஷன் இருந்தா, புதன்ல இருந்து 5ஆம் வீட்டுல ராகு இருந்தாலும் சரி, புதன் ராகு கூட இருந்தாலும் சரி, 9ஆம் வீட்டுல இருந்தாலும் இந்த பலன்களை கொடுத்துரும். அப்போ உங்க ஜாதகத்துல அது இருக்குன்னா இந்த மாசம் அந்த கிரக சேர்க்கை இருக்கும்பொழுது கொஞ்சம் மாணவர்களாக இருந்தால் படிப்புல கொஞ்சம் மந்தமா இருக்கிறதுக்கு உண்டானதோ, ஏதாவது ஒரு வழியில ஸ்கூல் விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ, அல்லது ஸ்கூலுக்கு போக முடியாம ஏதாவது ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகளோ கொடுக்கும். ஸோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அல்லது உங்க ஜாதகத்துல சனியும் பாருங்க, சூரியனும் சனி சேர்றாரு. அடுத்தது பாருங்க, சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு பாருங்க 5ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ 11ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தால் குழந்தைகள்னால லாபம், அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், நிறைய 5-11 காம்பினேஷன் அதிர்ஷ்டத்தையும் பணவரவு லாபத்தை அதிகமாக அள்ளி கொடுத்துருக்கும் துலா ராசிக்கு இந்த மாசம். அதுல மாற்றமே கிடையாது. அப்போ அவர் இங்க அடுத்தது 6ஆம் வீட்டுக்கு போறாரு இல்லையா? அப்போ 11ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் லாபங்கள் குறையிறது, பண வரவு குறையிறது, இதெல்லாம் உண்டு. ஆனா வேலை எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை. ஆனால் இந்த சூரியன் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்பாட் மாதம்னு நம்ம எடுத்துக்கலாம். 14ஆம் தேதிக்கு மேலதான் அங்க போறாரு, அதனால கொஞ்சம் கவனம். ஆனா உங்க ஜாதகத்துல சூரியன் சனி சேர்க்கை, சூரியன் ராகு சேர்க்கை, இதெல்லாம் கடுமையான பித்ரு தோஷத்தையும் தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய ஒரு பாதிப்புகளை கொடுத்தே தீரும். அப்ப சுக்கிரன் ராகு அதேதான், பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். புதன் ராகு அதேதான், சூரியன் ராகு அதேதான். சனி ராகுல தொழில் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா 2 திருமணம் இருக்கும். சனி ராகு சேர்க்கை யாருடைய ஜாதத்துல இருக்குதோ அவங்க குடும்பத்துல பாருங்க 2 திருமண அமைப்பு, சிறு வயதுல விடோவாகிறது, கணவரை விட்டு பிரிந்து வாழ்றது, தொழில பெரிய உச்சத்துல போய் கீழே இறங்கி ஒண்ணுமே இல்லாம ஜீரோவாகிறது, இதெல்லாம் சனி ராகு காம்பினேஷன். அதெல்லாம் உங்க ஜாதகத்துல இருக்கு. இது இத்தனை காம்பினேஷன் சேர்ந்து ஒரே கட்டத்துக்கு வரப்போகுது. அப்ப இந்த காம்பினேஷன் ஏதாவது உங்க ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்குவாங்க. ஏன்னா அடிபட்டிருப்பீங்க, முதல்லயே இந்த காம்பினேஷனால நிறைய அடிபட்டிருப்பீங்க. சோ அது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ஒரு சிறப்பு. இந்த மாசம் புதுசா போய் பண்றது, புதுசா இதெல்லாம் நுழைக்கிறது, பணத்தை போடுறது, இதெல்லாம் இந்த மாதங்கள்ல கொஞ்சம் செய்யாமல் இருப்பது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். சோ துளாராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டுல இத்தனை கிரகம் இருக்கிறது எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வரக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். கடனை வாங்கும், கட்ட வைக்கும், கேட்குற இடத்துல பணத்தை கொடுக்க வைக்கும். அதே போல இத்தனை நோய்களை கொடுத்தாலும் நோய்க்குண்டான நல்ல மருத்துவரோ, நோய்க்குண்டான செலவுக்குண்டான பணமோ எல்லாம் கொடுத்தாலும் கூட உங்க ஜாதகத்துல இது போல இந்த சேர்க்கைகள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏமாற்று வேலைகளும் அங்க நடக்கும் அப்படிங்கிறது காட்டுது. இப்ப 6ஆம் இடங்கிறது வேலைன்னு சொல்றோம். அப்ப அங்க ராகுக்கு சனியோட சேர்றாரு. வேலைக்காக உன்னை வெளிநாடு 12ஆம் அதிபதி ஜாயின்ட் ஆகுது. அப்ப வெளிநாடு வேலைக்காக பணம் கட்டுங்க, நான் கொண்டு இவங்களை சேர்த்து விடுறேன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அதுல சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தீங்கன்னா அதுல நஷ்டம். அது ஏமாத்து வேலை. புதுசா யாராவது இன்ட்ரோடக்ஷன் ஆகுறாங்க, இன்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அதிகமா உள் வாங்கி கொள்ள வேண்டாம். அவங்க உங்களை ஏமாற்றத்துக்கு உண்டான ஒரு வழிகளத்தான் தேர்ந்தெடுப்பாங்க. எப்பேற்பட்ட யோகியவானாக இருந்தாலும் உங்களுடைய ராசி கட்ட இருக்கக்கூடிய கிரகங்கள் அவங்களையே மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்துரும். உங்களுக்கு அவங்க நம்பிக்கையா இருக்கிறாங்களா, கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க. அவ்வளவுதான். மே மாதம் வரைக்கும் அல்லது இந்த மாதம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடுத்த மாசம் நீங்க உங்களுக்கு உண்டான வேலைகளை அதை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பை பார்க்கலாம். ஆனால் இந்த மாசம் புதுசா வரக்கூடிய எதையுமே முழுக்க முழுக்க தலையிடாம இருப்பது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். சோ இந்த மாதம் துளாராசிக்கு திருமணம் சார்ந்தது, காசு பணம் சார்ந்தது எல்லாமே வரும். கொஞ்சம் ஏமாறாம தப்பித்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயம். இதுக்கு நீங்க சிவன் வழிபாடு செய்வதும், பெருமாளை வெட்டிய புதன்கிழமை பிடித்துக் கொள்வதும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஏதாவது ஒரு நாள் விரதம் இருந்து உங்க அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்தலத்தில் போய் பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வர வர துளசி மாலை பெருமாளுக்கு அணிவிக்க பெரிய மாற்றமே, பெரிய லைஃப் சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இந்த மாதம் துளாராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பலனும் உண்டு, ஒரு 30% டிராபேக் உண்டு அப்படிங்கிறதை நான் சொல்லிக்கிறேன். நன்றி. இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.